இந்த பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறது இன்டர்நேஷ்னல் லாவில் லா ஆஃப் எக்ஸ்ட்ராடிஷன் அப்படின்னா என்ன அப்படின்றதான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். லத்தீன் டேர்ம்ஸில் எக்ஸ் ட்ரெடிட்டம் இந்த இரண்டு வார்த்தைகளுடைய இணைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் எக்ஸ்ட்ராடிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸ் ட்ரெடிட்டம் இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கிரிமினல்ஸை டெலிவரி பண்ணுறது, ஒப்படைக்கிறது, தப்பி ஓடியவர்களை சரண்டர் பண்ணுறது அப்படின்றது தான் இதுக்கான மீனிங். எக்ஸ்ட்ராடிஷன்னா என்ன? பொதுவாக எக்ஸ்ட்ராடிஷன்னா என்ன அப்படின்னா, ஒருவர் ஒரு நாட்டில் ஒரு சாவரின் ஸ்டேட்டில் தப்பு பண்ணிடுறாரு, ஒரு குற்றம் இழைச்சிடுறாரு. குற்றம் இழைத்த பின்னாடி அந்த நாட்டுடைய தண்டனையிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக இன்னொரு நாட்டுக்கு, இன்னொரு சாவரின் ஸ்டேட்டுக்கு போயிடுறாரு. அப்படி போனால் என்ன ஆயிடலாம், இங்கே இந்த நாடு வந்து அவரை தண்டிக்க முடியாது அப்படின்ற நோக்கத்தில் அவர் தப்பிச்சு இன்னொரு நாட்டுக்கு போயிடுறாரு. அப்போ எந்த நாட்டில் அவர் தவறு செய்தாரோ, எங்கே வந்து அவர் அந்த க்ரைமை வந்து கமிட் பண்ணாரோ அந்த நாடு என்ன பண்ணும் அப்படின்னா, அவர் தப்பியோடி வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற நாட்டுகிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. இந்த சம்மந்தப்பட்ட நபர் இந்த மாதிரி ஒரு குற்றம் இழைச்சிட்டாரு, அவர் மீது ஒரு குற்றம் சாட்டப்பட்டுள்ளது, அதுக்கு வந்து நாங்கள் அவருக்கு ட்ரையல் நடத்தி தண்டனை கொடுக்கணும், அவரை எங்கள்கிட்ட ஒப்படைங்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுடைய ரெக்வெஸ்ட் வந்து ஜெனினாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நாடு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நாட்டுடைய சட்டங்கள் அனுமதிக்கும் பட்சத்தில் சம்மந்தப்பட்ட நபரை அந்த ரெக்வெஸ்ட் பண்ண நாட்டுகிட்ட ஒப்படைப்பாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராடிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டார்க் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எக்ஸ்ட்ராடிஷன் அப்படின்றது ட்ரீட்டி அடிப்படையிலேயோ அல்லது ரெசிப்ரோசிட்டி. ட்ரீட்டி அப்படின்றது உலகளாவிய ஒரு ஒப்பந்தம், அல்லது ரெசிப்ராசிட்டி அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா, உன்னோட நாட்டிலேருந்து யாராவது தப்பிவிட்டு வந்துட்டானா உன்கிட்ட ஒப்படைச்சிடுவேன், அதே மாதிரி நீ என்ன பண்ணணும், என்னுடைய நாட்டிலிருந்து யாராவது உன்னோட நாட்டுக்கு தப்பிச்சு வந்துட்டாங்க அப்படின்னா நீ என்னிட்ட ஒப்படைச்சிடணும், பதிலுக்கு பதில் அப்படின்ற மாதிரி அடிப்படையிலேயோ, குற்றம் இழைத்த ஒரு நபரை எங்கே குற்றம் நடந்துச்சோ அந்த நாட்டிடம் ஒப்படைப்பது, ஒரு கிரிமினல் அஃபென்ஸுக்காக அவரை குற்றம் சாட்ட நபரை ஒப்படைப்பது, அந்த ப்ராசஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராடிஷன் அப்படின்னு ஸ்டாக் சொல்கிறாரு. கிராட்டியஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எல்லா நாட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஹரண்ட்டாகவே ஒரு டியூட்டி இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு கிரிமினல் ஒருத்தர் ஒரு குற்றம் இழைச்சிட்டார் அப்படின்னா அவர் எந்த நாட்டில் வந்து குற்றம் இழைச்சாரோ அந்த நாட்டிடம் அந்த குற்றவாளியை ஒப்படைக்கணும், அந்த டியூட்டி இருக்குது. அந்த ஒப்படைக்கிற இதுதான், அந்த டியூட்டி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராடிஷன் அப்படின்ட்டு கிராட்டியஸ் சொல்கிறாரு. ஏன் இந்த எக்ஸ்ட்ராடிஷன் அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் லெவலில் நாடுகளுக்கிடையேயான கிரைம்ஸ், அதாவது ஒருத்தர் ஒரு நாட்டில் தவறு செஞ்சுட்டு இன்னொரு நாட்டில் போய் தப்பிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நிலை உருவாகிடக்கூடாது. ஒருவர் எந்த வகையிலுமே வந்து குற்றம் செய்வதற்கு முனையக்கூடாது, வெளிநாட்டுக்கு போய் தப்பிச்சிடலாம் அப்படின்ற எண்ணம் அவருக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த எக்ஸ்ட்ராடிஷன் அப்படின்றத பொதுவாக எல்லா நாட்டிலுமே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஒரு நாட்டிலிருந்து ஒரு குற்றவாளியை மீண்டும் கொண்டு வந்து தண்டிக்கிறது அப்படின்றது ஒரு எளிதான காரியம் அப்படின்றது சொல்ல முடியாது. ஆனாலும் கிரைம்ஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காகவும் ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் இன்டர்நேஷ்னல் ஃபீல்டில் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது இந்த ட்ரீட்டி, ரெசிப்ராசிட்டி, ரெக்வெஸ்ட் ஆன் பேசிஸில் இதை வந்து தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நவ டேஸ் வந்து பார்த்திங்கன்னா வர எல்லா ட்ரீட்டிலையுமே ஒரு ப்ரொவிஷன் அவங்க வந்து ஆட் பண்ணிடுறாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி யாராவது எங்கள் நாட்டில் தவறு செஞ்சுட்டு உங்கள் நாட்டுக்கு வந்தால் நீங்கள் எங்கள்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்ற அடிப்படையில் ஒரு எக்ஸ்ட்ராடிஷன் வந்து அந்த ப்ரொவிஷன் வந்து எல்லா ட்ரீட்டிலையுமே வந்து இப்போலாம் வந்து இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. லா ஆஃப் எக்ஸ்ட்ராடிஷன்னா என்ன? எக்ஸ்ட்ராடிஷன்னா என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ லா ஆஃப் எக்ஸ்ட்ராடிஷனுக்கு தனிப்பட்ட லா இருக்கா அப்படின்னா, இந்த லா ஆஃப் எக்ஸ்ட்ராடிஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, இரண்டு சாவரின் ஸ்டேட்டுக்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நிர்வகிக்குது. அதுதான் வந்து லா ஆஃப் எக்ஸ்ட்ராடிஷன் அப்படின்ட்டு சொல்கிறோம். எந்த இடத்துல ஒரு கொஸ்டின் வருது இல்லையா, ஒரு தவறு செய்த நபரை, ஒரு நாட்டில் தவறு செய்த ஒரு நபரை இன்னொரு நாட்டுக்கு தப்பியோடி வர்றப்ப தப்பியோடி வந்திருக்கும் நாடு அவரை ஒப்படைக்குமா ஒப்படைக்காதா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. அது எதன் அடிப்படையில் அந்த ரிலேஷன்ஷிப்
இருக்க போகுது அப்படின்றத தீர்மானிக்கிறது தான் லா ஆஃப் எக்ஸ்ட்ராடிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் டிப்ளமசி அண்ட் ஃபாரின் ரிலேஷன்ஸ்னு சொல்லலாம். அதாவது நாடுகளுக்கு இடையே இருக்கின்ற இராஜாங்க உறவு மற்றும் ஒரு வெளித்தொடர்பு, இந்த இரண்டுடைய கூட்டுக்கலவை தான் வந்து பார்த்திங்கன்னா லா ஆஃப் எக்ஸ்ட்ராடிஷன் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியும். இன்டர்நேஷ்னல் லாவுக்கும் லா ஆஃப் எக்ஸ்ட்ராடிஷனுக்கும் என்ன இருக்குது? ஏன்னா இன்டர்நேஷ்னல் லா அப்படின்றது நாடுகளுக்கு இடையேயான சட்டம். அதே மாதிரி எக்ஸ்ட்ராடிஷன் அப்படின்றதும் என்னென்ன அப்படின்னா, எப்பொழுதுமே இரண்டு நாடுகளுக்கு இடையே குற்றவாளிகள் தப்பி ஓடும்போது அவர்களை தண்டிப்பதற்கான ஒரு ப்ராசஸ் தான் எக்ஸ்ட்ராடிஷன். இன்டர்நேஷ்னல் லெவலில் இதுக்கான ப்ரொவிஷன்ஸ் ஏதாவது இருக்கா, இல்லை இன்டர்நேஷ்னல் லா வந்து ஏதாவது ஒரு ஸ்டேட்டை வந்து இம்போஸ் பண்ண முடியுமா, ஒரு ஆப்ளிகேஷனை வந்து ஸ்டேட்ஸுக்கு வந்து கிரியேட் பண்ண முடியுமா, எக்ஸ்ட்ராடிட் பண்ணணும் அப்படின்ட்டுனா பண்ண முடியாது. ஏன்னா பேசிக்காக என்னென்னா ஸ்டேட்ஸ் ஆர் சாவரின் ஸ்டேட்ஸ். சாவரின்ட்டி இருந்தால் தான் ஸ்டேட்டு. ஒரு சாவரின் ஸ்டேட்டை வந்து நம்ம கம்பல் பண்ண முடியாது. அந்த நாட்டுக்குள்ளே போன ஒரு நபரை எங்கள்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்ற அடிப்படையில் இன்டர்நேஷ்னல் லா வந்து அந்த மாதிரி எந்த ஒரு நிர்பந்தத்தையும் இதுவரை உருவாக்கிடவில்லை அப்படின்னு சொல்ல முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் லா வந்து எக்ஸ்ட்ராடிஷன் அப்படின்றத இம்போஸ் பண்ணாட்டா கூடவே இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு ஒரு காமனான ஒரு ஆல்ரெடி எல்லா ஸ்டேட்டுமே ரெகக்னைஸ் செய்த ஒரு விஷயம்தான் இது. ஸோ அது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ப்ரொசீஜர் அப்படின்றது இதுவரையும் கிரியேட் பண்ணப்படலை இன்டர்நேஷ்னல் லாவில். இது ஏன்னா இன்டர்நேஷ்னல் லா அப்படின்னு நம்ம இதை சொன்னாலுமே எக்ஸ்ட்ராடிஷன் அப்படின்றது ரெண்டு லாவுமே சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஒரு நபர் வந்து குற்றம் இழைச்சிட்டார் அப்படின்றத அந்த நாட்டுடைய முனிசிபல் லா தான் தீர்மானிக்கும். அவர் தப்பி ஓடிட்டார் அப்படின்னா அதுவும் வந்து அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டார் அப்படின்றது என்ன குற்றம், அதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் முனிசிபல் லா தான். அதுவே மற்ற நாடுகளோட தொடர்பு கொள்ளணும் அப்படின்றப்ப அது இன்டர்நேஷ்னல் லா அப்படின்ற ஸ்பியருக்குள்ளே வந்துடுது. அப்போ இந்த எக்ஸ்ட்ராடிஷன் அப்படின்றது டூயல் லா, முனிசிபல் லா, இன்டர்நேஷ்னல் லா இரண்டுடைய கலவையாக தான் இருக்குது. இதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் ஒரு யூனிஃபார்மான ஒரு கோடு வந்து எக்ஸ்ட்ராடிஷனுக்கு கிரியேட் பண்ணியிருக்காங்களா, ஒரு யூனிவர்சலான ஒரு விஷயம், ஒரு கோடு இருக்கா, ஒரு ப்ரொசீஜர் இருக்கா, ஃபார்முலா இருக்கானா, அப்படிலாம் எதுவுமே வந்து டெஃபினட்டான ஒரு டெஃபினேஷனோ அந்த மாதிரி எதுவுமே வந்து எக்ஸ்ட்ராடிஷனுக்காக ரூல்ஸோ ரெகுலேஷனோ வந்து ஃபார்ம் பண்ண கிடையாது. ஆனால் வந்து இது ஒரு யூனிவர்சலி ரெகக்னைஸ்ட் ப்ராக்டிஸ் தான். இது ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் வெர்சஸ் சிஜி மேனன் இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, எக்ஸ்ட்ராடிஷன் அப்படின்றது ஒரு அரிதிலும் அரிதான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸ்ட்ராடிஷன் அப்படின்றத வந்து பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாகவே எக்ஸ்ட்ராடிஷனுக்கு ஒரு 6 பிரின்சிபல்ஸ் 6 கொள்கைகள், அந்த 6 பிரின்சிபல்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து இதை வந்து எக்ஸசைஸ் பண்ணுறாங்க எக்ஸ்ட்ராடிஷன் அப்படின்றத. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் நேஷ்னாலிட்டி. அதாவது ஒரு நபர், இப்போ இந்தியான்னு எடுத்துக்கோமே, இந்தியர் ஒருவர் வெளிநாட்டில் ஒரு ஸ்டேட்டில் போய் ஒரு க்ரைம் பண்ணிவிட்டு திரும்ப இந்தியாவுக்குள்ளே வந்துட்டார். அப்போ இந்தியாட்ட வந்து எக்ஸ்ட்ராடிட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. அப்படின்றப்ப இந்தியா என்ன பார்க்கும் அப்படின்னா, இவர் வந்து இந்தியன் அப்படின்றத ஃபஸ்ட்டு அந்த நேஷ்னாலிட்டியை ஃபஸ்ட்டு பார்க்கும். எந்த ஒரு நாடுமே பொதுவாகவே தன்னுடைய குடிமகன் தவறு செய்திருந்தாலுமே அவங்க எக்ஸ்ட்ராடிட் பண்ண மாட்டாங்க. அதாவது அவங்கள இன்னொரு நாட்டுகிட்ட ஒப்படைக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு யூனிவர்சலாகவே ஒரு சாவரின் கண்ட்ரி எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ரூல். ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் நேஷ்னாலிட்டி, எந்த ஒரு நாடும் அவர்களுடைய குடிமக்களை, அந்த நாட்டுடைய தேசிய இன மக்களை இன்னொரு நாட்டிடம் அவர்கள் தவறு செய்தார்கள் அப்படின்றதுக்காக ஒப்படைக்க மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னோட சட்டத்தின்படி அவங்களை தண்டிப்பாங்க. ஏன் அப்படின்னா ஒரு மேக்ஸிம் இருக்குது. என்ன அப்படின்னா, எக்ஸ்ட்ராடிடேட் ஆர் ஜட்ஜ், ரூல் ஆஃப் எக்ஸ்ட்ராடிடேட் ஆர் ஜட்ஜ். ஒன்றா எங்கே குற்றம் செஞ்சானோ அந்த நாட்டிட ஒப்படை, அப்படி இல்லைனா நீயே தண்டிச்சிரு அப்படின்றது ஒரு ரூல் இருக்குது. ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் நேஷ்னாலிட்டி அடிப்படையில் தன்னுடைய குடிமக்களை எந்த நாடும் இன்னொரு நாட்டிட்ட தண்டிக்கிறதுக்காக ஒப்படைக்காது. ஆனால் அந்த நாடு ஒரு நேர்மையான நாடாக இருக்கும் பட்சத்தில் அவனை தன்னுடைய சட்டத்தின் அடிப்படையிலே தண்டிப்பாங்க கண்டிப்பாக. ரெண்டாவது பிரின்சிபல் வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் அஃபென்ஸ். எந்த ஒரு நாடுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டில் வந்து வேறு ஒரு நாட்டில் வந்து பொலிட்டிக்கலாக ஒரு அஃபென்ஸ் பண்ணிவிட்டு
அங்கேருந்து ஏதாவது ஒரு புரட்சியை தூண்டுவது அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியை பிடிக்கிறது, ஆட்சியை கவுக்கிறது, இல்லை பொலிட்டிக்கல் அரசியல் சம்மந்தமான ஒரு குற்றத்தை செஞ்சுட்டு தன்னுடைய நாட்டுக்கு வந்த ஒரு நபரை வெளியேற்ற மாட்டாங்க. ஏன்னா பொலிட்டிக்கல் அஃபென்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காமனான ஒன்று, எல்லா இடங்கள்லையுமே எல்லா ஸ்டேட்லேயுமே இருக்கிற விஷயம். இங்கே உள்ளவங்க வந்து இங்கே உள்ள இந்த ஒரு நாட்டில் இருக்கிறவங்க அந்த நாட்டுடைய அரசாங்கத்தை எதிர்ப்பதும், அவங்களுக்கு எதிராக வந்து புரட்சி செய்கிறதும், அவர்களுக்கு எதிரான அஃபென்ஸ் ஈடுபடுவதும் ஒரு ரொம்ப சாதாரண ஒரு விஷயம். அப்படின்றனால எந்த ஒரு நாட்டுடைய பிரஜையையும் அவர்கள் நாட்டுடைய அரசாங்கத்துக்கு எதிராகவோ பொலிட்டிக்கலாக ஒரு அஃபென்ஸ் செஞ்சுட்டாங்க அப்படின்ற காரணத்துக்காக அந்த நாட்டிடையே வந்து எக்ஸ்ட்ராடிட்டேட் ஒப்படைக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ஹியூமன் ரைட்ஸுக்கு எதிரானது. மூணாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் டபுள் கிரிமினாலிட்டி. அதாவது ஒரு நாடு தன்னிடம் தஞ்சம் புகுந்திருக்கும் ஒரு குற்றவாளியை குற்றம் எங்கே செய்தாரோ அந்த நாட்டிட ஒப்படைக்கணும் அப்படின்னா அவர் என்ன குற்றம் செய்தார் அப்படின்றத பார்ப்பாங்க. அவர் செய்ததாக சொல்லப்படக்கூடிய குற்றம் தன்னுடைய நாட்டிலையும் குற்றமாக இருக்கணும், அவர் குற்றம் செய்த நாட்டிலையும் குற்றமாக இருக்கணும். க்ரைம் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கிரிமினாலிட்டி. அவர் செஞ்சது எந்த நாட்டில் அவர் தஞ்சம் அடைஞ்சிருக்காரோ அங்கேயும் க்ரைமாக இருக்கணும், அவர் குற்றம் செய்த கமிட் பண்ண நாட்டிலையும் வந்து க்ரைமாக இருக்கணும். உதாரணமாக நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா விபச்சாரம் அப்படின்றது க்ரைம், அதே வேறு சில பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா க்ரைம் கிடையாது. அப்போது இது இரண்டும் வேறு நாடுகளாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எங்கே வந்து விபச்சாரம் வந்து க்ரைம் இல்லையோ அங்கே போயிட்டு எங்கள் நாட்டில் விபச்சாரம் பண்ணிட்டான் அதனால் இவனை என்கிட்ட ஒப்படைக்க மாட்டான். ஏன்னா அவங்க நாட்டில் குற்றமே கிடையாது. அப்போது டபுள் கிரிமினாலிட்டி இருந்தால் மட்டும்தான் அந்த எக்ஸ்ட்ராடிட்டேட் பண்ணுவாங்க. நாலாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த நபர் வந்து எந்த குற்றத்துக்காக எக்ஸ்ட்ராடிட்டேட் பண்ண கேட்குறாங்களோ, அதை ஒப்படைக்க கூறுறாங்களோ, அந்த குற்றத்துக்காக ஏற்கனவே அவரை வந்து தண்டிச்சிருந்தாங்க, இல்லை ஜெயிலில் போட்டிருந்தாங்க, ஒரு 15 நாள் தாண்டிடுச்சு அப்படின்னா அவங்கள ஒப்படைக்க மாட்டாங்க. ஏன்னா அவரை வந்து பனிஷ் பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி ஹேஸ் பின் பனிஷ்ட். ஸோ அப்பவும் எந்த நாடும் வந்து ஒரு குற்றவாளியை இன்னொரு நாட்டை ஒப்படைக்க மாட்டாங்க. ஐந்தாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெஷல்ட்டினா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எந்த நாட்டை வந்து எந்த பர்சனை வந்து ஒப்படைக்க சொல்கிறாங்களோ அந்த பர்சன் எந்த குற்றத்திற்காக ஒப்படைக்க கோர்றாங்களோ ரெக்வஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த குற்றத்திற்காக மட்டும்தான், அந்த அஃபென்ஸுக்காக மட்டும்தான் வந்து தண்டிக்கப்படணுமே தவிர, எக்ஸ்ட்ராடிட்டேட் பண்ணுற குற்றத்தை தவிர வேறு எந்த அஃபென்ஸுக்காகவும் அவர் பனிஷ் பண்ணப்படக்கூடாது. இதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஆறாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் கேபிட்டல் பனிஷ்மெண்ட். ஒரு நபரை வந்து நம்ம ஒப்படைக்கணும் அப்படின்ட்டு ஒரு நாடு நம்மள்ட்ட கேட்குது. அப்போ ஒருவேளை நம்ம ஒப்படைக்கப்படும் நபருக்கு அந்த நாட்டின் சட்டத்தின்படி மரண தண்டனை கொடுக்கப்படலாம், கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படலாம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த நபரை ஒப்படைக்க மாட்டாங்க. இந்த 6 பிரின்சிபல்ஸ் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த லா ஆஃப் எக்ஸ்ட்ராடிஷன் அப்படின்றத வேர்ல்டு வைடாகவே வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த 6 வகையில் தான் வந்து லா ஆஃப் எக்ஸ்ட்ராடிஷன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்ததான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லா ஆஃப் எக்ஸ்ட்ராடிஷனில் எந்த வகையான அப்ரோச்சஸ் இருக்குது. இப்போ சில கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா லா ஆஃப் எக்ஸ்ட்ராடிஷனில் ஒரு வகையான அப்ரோச் வச்சுருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 2 வகையாக பிரிக்கிறாங்க. நான் என்கொயரி, ஜுடிஷியல் என்கொயரி அப்படின்ட்டு 2 வகையாக அதை பிரிச்சிருக்காங்க. நான் என்கொயரி அப்படின்றது என்ன அப்ரோச் அப்படின்னா, நான் என்கொயரி அப்ரோச் அப்படின்றது யூஎஸில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா யூஎஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு நாடு வந்து ஒரு கைதியை தப்பி ஓடி வந்த ஒருத்தரை வந்து தன்னிடம் ஒப்படைக்க சொல்லி கேட்குதுன்னு வச்சுக்கோமே, அது சரியான ஒரு ரெக்வஸ்ட்டாக இருக்கும் பட்சத்தில் அமெரிக்கா வந்து அந்த நபரை வந்து சம்மந்தப்பட்ட நாட்டிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த நபருக்கு எதன் அடிப்படையில் ட்ரையல் நடக்குது, அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கப்படுது அப்படின்றத பற்றி அமெரிக்காவுக்கு கவலைப்படாது, அதை பற்றி யோசிக்காது, அதை ஃபாலோ பண்ணவும் செய்யாது. அது வந்து தன்னுடைய வேலை கிடையாது அப்படின்றது தான் வந்து அமெரிக்காவோட ஸ்டாண்டு. இதை தான் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் என்கொயரி அப்ரோச் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு கேஸ் வந்து நீலி வெர்சஸ் ஹெங்கல். இந்த கேஸில் என்ன அப்படின்னா, அவர் வந்து அமெரிக்கன் சிட்டிசன்,
வந்து கியூபாவில் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு தவறு பண்ணிடுவார். அந்த அமெரிக்கன் சிட்டிசன் வந்து கியூபாவில் தவறு பண்ணிடுவார். கியூபா வந்து எக்ஸ்ட்ராடிடேட் பண்ணிடும் அவரை. அப்போ அவர் வந்து கியூபாவுடைய ப்ரொசீஜர் எதுவுமே சரியில்லை அப்படின்னு கிளைம் பண்ணுவார். அப்போ வந்து அமெரிக்கன் கோர்ட் என்ன சொல்லிடும் அப்படின்னா, அமெரிக்க சிட்டிசன்ஸ் வேறு நாடுகளில் ஏதாவது கிரைம் கமிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த நாட்டினுடைய ட்ரையல் அண்ட் பனிஷ்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக உடன்பட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி அகமது வேர்சஸ் வீகன் இந்த கேஸில் வந்து இந்த கேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடைப்பட்ட ஒரு எக்ஸ்ட்ராடிஷன். அந்த அக்யூஸ்ட் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா இஸ்ரேலுடைய ஒரு பஸ்ஸை வந்து தாக்கிடுவார். அப்போ அதை எக்ஸ்ட்ராடிடேட் பண்ணிவிடுவாங்க. அப்போ அவர் அந்த அக்யூஸ்ட் என்ன கிளைம் பண்ணுவார் அப்படின்னா இஸ்ரேல் வந்து ஃபேர் ட்ரையல் நடத்தலை அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கு அமெரிக்கா என்ன சொல்லிடும் அப்படின்னா அமெரிக்க கோர்ட்டுடைய டியூட்டி வந்து மற்ற நாடுகளுடைய கோர்ட்டுடைய இன்டெகிரிட்டியை வந்து மானிட்டர் பண்ணுறது அமெரிக்கா கோர்ட்டுடைய வேலை கிடையாது. திஸ் இஸ் நாட் அவர் டியூட்டி அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்க, அதாவது ஒருத்தரை தப்பி ஓடி வந்த, தவறிழைத்து விட்டு குற்றமிழைத்து விட்டு தன்னிடம் ஓடி வந்த ஒரு நபரை எந்த நாட்டை தப்பு செஞ்சதோ அவர்கிட்டயே ஒப்படைச்ச பின்னாடி அவரை என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி எந்த கவலையும் படலை அப்படின்னா அதை நான் என்கொயரி அப்ரோச்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வந்து ஜுடிஷியல் என்கொயரி அப்ரோச் அப்படின்னு இருக்கு. இப்போ இந்தியா, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து இந்த ஜுடிஷியல் அப்ரோச் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமெரிக்கா வந்து எப்படி அந்த எக்ஸ்ட்ராடிடேட் பண்ண நபரை பற்றி எதை பற்றியுமே கவலைப்படாது. ஆனால் இங்கே வந்து ஜுடிஷியல் ப்ரொசீஜர், அந்த மெத்தட் ஆஃப் பனிஷ்மெண்ட்டு, ஏன்னா எந்த நாட்டில் ஒப்படைக்கிறாங்களோ அந்த நாடு என்ன பண்ணுது ஒப்படைக்கப்பட்ட நபரை, அவங்களுடைய ஜுடிஷியல் ப்ரொசீஜர் என்ன, அவங்களுடைய பனிஷ்மெண்ட் மெத்தட் என்ன, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவாக வாட்ச் பண்ணுவாங்க, அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜுடிஷியல் என்கொயரி அப்ரோச்சுன்னு சொல்கிறாங்க. இதுதான் எக்ஸ்ட்ராடிடேட்டில் 2 அப்ரோச் இருக்கிறது. எக்ஸ்ட்ராடிஷன் அப்படின்னு வந்துட்டாலே அங்கே வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் டிப்ளமசி. டிப்ளமசி அப்படின்றது தூதரக உறவு அல்லது ராஜாங்க உறவு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்ஷியன் கிரீக் பீரியட்லேருந்து கிரீக் நாட்டுடைய ரொம்ப பழங்காலத்துலேருந்தே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு நகரத்துக்கும் இடையே வந்து அம்பாசிடர்ஸ், தூதர்களை அனுப்பியிருக்காங்க. எதற்கு அப்படின்னா செய்திகளை பரிமாறிக்கொள்வதற்கு, கிஃப்ட் கொடுக்கறதுக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொருட்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, எச்சரிக்கை கொடுக்கறதுக்கு, வார்னிங் கொடுக்கறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்பாசிடர்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஆன்ஷியன் பீரியட்லேயே. இப்போ மாடர்ன் டேஸில் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? நெகோஷியேட், அலையன்ஸ், நம்ம கூட்டுறவாக இருக்கிறதுக்கான ஒரு கூட்டு சேருவதற்கான நெகோஷியேட்டிங் பண்ணுறதுக்கு, அப்புறம் ட்ரீட்டிஸ் உண்டாகிறதுக்கு, அக்ரிமெண்ட் எல்லாம் இது பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ மாடர்ன் டேஸில் வந்து அம்பாசிடர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ஒரு ஆர்ட். ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு 2 நாடுகளுக்கு இடையே வந்து எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்டும் இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் அந்த நாடுகள் அந்த உறவின் வழியாக பயனடையவும் செய்யணும். பிரச்சனையும் இருக்கக்கூடாது, அதுலேருந்து கெயினும் கிடைக்கணும். அப்படின்றது தான் வந்து இந்த டிப்ளமசி அப்படின்றதுக்கான டெஃபினிஷன் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இந்த டிப்ளமசிக்கு சீஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சீஃபான ஒரு ரொம்ப முக்கியமான அவங்க யூஸ் பண்ணுற டூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சாங்ஷன்ஸ் அண்ட் அசூரன்ஸ். அதாவது அந்த சம்மந்தப்பட்ட நாடு என்ன கேட்குதோ அதை நிறைவேற்றி கொடுக்கறது. 2வது அஷூரன்ஸ், உறுதி அளிக்கிறது, கண்டிப்பாக அதை நான் செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்ற ஒரு அஷூரன்ஸை, ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்குறது. இது 2ஐயும் தான் அந்த டிப்ளமசிக்கு மிக முக்கியமான டூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த டூல்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாரின் பாலிசிக்கு ரொம்ப முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட்டு. நம்ம வாருக்கு போனால் எப்படி வந்து வெப்பன்ஸ் இருக்கோ அந்த மாதிரி டிப்ளமசிக்கான வெப்பன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சாங்ஷன்ஸ் அண்டு அஷூரன்ஸ் தான் ஃபாரின் பாலிசியை வந்து டிசைட் பண்ணுது. இதுக்கான பர்பஸ் என்ன, ஏன் இன்டர்நேஷ்னல் டிப்ளமசி தேவைப்படுது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கம்யூனிகேஷன். நம்மகிட்ட வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் டிப்ளமசி இருக்குது, எல்லா நாடுகளுடைய வந்து ஒரு நல்ல ராஜாங்க உறவு இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும், எதையுமே வந்து ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும். அதே மாதிரி எல்லா உலக அளவில் என்ன நடந்தாலும் நமக்கும் அதுக்கான தகவல் வந்து சேர்ந்துடும். எதற்கு அப்படின்னா
நம்ம நாட்டில் அதன் மூலயமா பீஸ் அமைதியை நிலைநாட்ட முடியும். நம்ம நாட்டுக்கு எதிராக வேறு நாடு செயல்படாமல் நம்ம தடுக்க முடியும். அதே மாதிரி நமக்கு வேறு எங்கேயாவது சோர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த சோர்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரிசோர்ஸை வந்து கைப்பற்றுவதற்கான எல்லா நடவடிக்கையும் எடுக்க முடியும். ஸோ அந்த பீஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கான பர்பஸுக்காக தான் இந்த இன்டர்நேஷ்னல் டிப்ளமசி அப்படின்றது எல்லா நாடுமே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. வியன்னா கன்வென்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிப்ளமசி அப்படின்றது இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காகவும் அந்த சம்மந்தப்பட்ட ஸ்டேட்டுடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் பாதுகாக்கிறதுக்காகவும் நெகோஷியேட் பண்ணுறதுக்காகவும் ஒரு 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 மீட்டிங் நடக்குது, ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது அப்படின்னா அங்கே வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்காகவும் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காகவும் தான் டிப்ளோமேட்ஸ் தேவைப்படுறாங்க அப்படின்றத இந்த வியன்னா கன்வென்ஷன் ஆர்டிகிள் 3(1) வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் டிப்ளோமேட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாமே இன்டர்நேஷ்னல் டிப்ளமசி பற்றி பேசணும் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ராடிஷன் அப்படின்றதுக்கும் டிப்ளமசி அப்படின்றதுக்கும் ரொம்ப நெருங்கின தொடர்பு இருக்குது. எங்கே வந்து சூப்பரான டிப்ளமசி வந்து ஒரு நாடு மெயின்டைன் பண்ணுதோ அவங்க நாட்டில் எந்த குற்றம் நடந்தாலும் அந்த குற்றமிழைத்த நபர் எந்த நாட்டுக்கு தப்பிச்சு போனாலும் அவனை தூக்கிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பர்பஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் டிப்ளமசி அப்படின்றது. இந்த டிப்ளமசின்றது எக்ஸ்ட்ராடிஷனுக்கு ரொம்ப எசென்சியலான ஒரு விஷயம். இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ப்ளே பண்ண முடியும் ரெண்டு நாடுகளுக்கு இடையே. இது இப்போ அதுக்கு உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா பெஞ்சமின் ஷெயின்பைன் கேஸ். இஸ்ரேலி சிட்டிசன் என்ன பண்ணுவார் அப்படின்னா யூஎஸில் ஒரு மர்டர் பண்ணிடுவான். அந்த இஸ்ரேலி சிட்டிசன் வந்து திரும்ப இஸ்ரேலுக்கே போயிடுவான். அப்போ இஸ்ரேல்கிட்ட போய் உங்கள் குற்றவாளியை ஒப்படைங்கன்றப்ப இஸ்ரேல் என்ன சொல்லிடுவோம் அப்படின்னா, எங்கள் நாட்டில் அந்த மாதிரி சட்டம்லாம் கிடையாது, எங்கள் சிட்டிசனை நாங்கள் யார்ட்டையுமே ஒப்படைக்க மாட்டோம், அவன் எவ்வளோ பெரிய கொலை குற்றம் பண்ணியிருந்தாலுமே எங்கள் சிட்டிசன் தான், நாங்களாம் ஒப்படைக்க முடியாது அப்படின்னு அமெரிக்காட்ட சொல்லிடுவாங்க. அப்புறம் அந்த அமெரிக்காவுடைய ராபர்ட் லிவிங்டன் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவங்களுடைய பிரைம் மினிஸ்டரை டைரெக்டாக போய் மீட் பண்ணி பெஞ்சமின் நெதன்யாஹுவை மீட் பண்ணி இந்த மாதிரி ஒப்படைங்க அப்படின்னு ஒரே ஒரு நபரை கொலை பண்ணதுக்காக அவர் போய் அந்த நெகோஷியேட் பண்ணுவார். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமசி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு கேஸ் வந்து பார்த்தோன்னா ஜேம்ஸ் சார்லஸ் காப் கேஸ். இதில் என்ன அப்படின்னா அந்த தப்பியோடைய அவர் வந்து டாக்டர் பெர்னட் அப்படின்றவரை மர்டர் பண்ணிவிட்டு ஃப்ரான்ஸுக்கு தப்பிச்சு ஓடி வந்துடுவார். இது வந்து அமெரிக்காவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் நடந்த எக்ஸ்ட்ராடிஷன். ஃப்ரான்ஸுக்கு ஓடி வந்துடுவார். ஃப்ரான்ஸ் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, நாங்கள் வந்து அந்த ஜேம்ஸ் சார்லஸை வந்து உங்கள்கிட்ட ஒப்படைச்சா நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா அவருக்கு நீங்கள் டெத் பெனால்ட்டி கொடுத்துருவீங்க, அதனால் வந்து நீங்கள் அவரை மரண தண்டனை கொடுத்துருவீங்க, அதனால் நாங்கள் வந்து ஜேம்ஸ் சார்லஸை உங்கள்கிட்ட ஒப்படைக்க முடியாது அப்படின்னு ஃப்ரான்ஸ் சொல்லிடும். ஆனால் யூஎஸ்ஏ என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, இல்லை நாங்கள் கண்டிப்பாக வந்து டெத் பெனால்ட்டி கொடுக்க மாட்டோம் அப்படின்ற அஷூரன்ஸை கொடுத்துட்டு அவரை கூட்டு வந்து அவரை தண்டனை கொடுப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டிப்ளமசி, இன்டர்நேஷ்னல் டிப்ளமசி அந்த எக்ஸ்ட்ராடிஷனில் எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றதுக்கான ஒரு செய்தி. இது மற்ற விஷயங்களை வேறு ஒரு வீடியோவில் நாம் வேறு ஒரு பகுதியில் சந்திப்போம். நான் அகமத், இன்டெல் டைம்ஸுக்காக நன்றி.